பரம்பொருளான சிவன் கைலாஸ் மலையின் உச்சியில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவரது உடலில் எந்த அசைவும் இல்லை. மூச்சின் ஓசையும் கூட கேட்க முடியாது. உலகம் முழுவதும் நடக்கும் நிகழ்வுகள் அவரை தொட்டதே இல்லை போல இருந்தது. அந்த நேரத்தில் இமயமலையின் மடியில் பிறந்த ஒரு இளம்பெண், பார்வதி. அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல. அவள் சக்தியின் உருவம், பரம்பொருளின் பாதியாக பிறந்தவள். பார்வதி சிறுவயதிலிருந்தே ஒரு விஷயத்தை உணர்ந்தாள். அவள் மனதில் அடிக்கடி தோன்றிய ஒரு அமைதி, ஒரு ஆழ்ந்த ஈர்ப்பு. அது எதற்காக என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த உணர்வு அவளை எப்போதும் கைலாஸ் நோக்கி இழுத்து சென்றது. ஒருநாள் அவள் தந்தையான இமவான் அருகில் கேட்டாள், அப்பா, கைலாஸ் மலைக்கு மேல் யார் இருக்கிறார்? இமவான் மெதுவாக சிரித்து, அங்கே பரம்பொருள் சிவன் தியானத்தில் இருக்கிறார். அவர் உலகத்தின் ஆதியும் அந்தமும் என்றார். பார்வதி தனது தீர்மானத்தை எடுத்த அந்த நாளிலிருந்து அவளின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. அரண்மனையின் சுகங்களையும் ஆடம்பரங்களையும் அவள் மெதுவாக விட்டு விலகினாள். மென்மையான படுக்கைகள், ருசிகரமான உணவுகள், இவை அனைத்தும் அவளுக்கு பொருளற்றவையாக மாறின. அவளின் மனதில் ஒரே ஒரு நோக்கம் மட்டும் இருந்தது, சிவனை அடைவது. இமயமலையின் அடிவாரத்தில் ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அவள் தனது தவத்தை ஆரம்பித்தாள். முதல் நாள்களில் அது எளிதாக தோன்றியது. காற்றின் இசை, பறவைகளின் குரல், பனிமலையின் அழகு, இவை அவளுக்கு துணையாக இருந்தது. ஆனால் நாட்கள் வாரங்களாக மாறின, வாரங்கள் மாதங்களாக மாறின. காலநிலை மாறத் தொடங்கியது. கடுமையான குளிர் அவளது உடலை தாக்கியது. பனித்துளிகள் அவளது தோளில் விழுந்து உறைந்தன. ஆனால் அவள் அசையவில்லை. அவள் கண்களை மூடி உள்ளத்தில் சிவனின் உருவத்தை மட்டும் தாங்கிக் கொண்டிருந்தாள். ஓம் நம சிவாய. அந்த மந்திரம் அவளது உள்ளத்தில் மெல்ல ஒலித்தது. ஒரு நாள் தேவர்கள் சிலர் அவளது தவத்தை பார்த்து வியந்தனர். இத்தனை இளம் வயதில் இவ்வளவு கடினமான தவம்? அவர்கள் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. இது உண்மையிலேயே சாத்தியமா? அவர்கள் அவளை சோதிக்க முடிவு செய்தனர். மெல்லிய காற்று திடீரென புயலாக மாறியது. மரங்கள் குலுங்கின, வானம் இருண்டது, மின்னல் பிளந்தது. ஆனால் பார்வதி அசையவில்லை. அவளது உள்ளத்தில் இருந்த அமைதி அந்த புயலை விட வலிமையானது. பின்னர் மற்றொரு சோதனை. ஒரு மாயை உருவாக்கப்பட்டது. அவளது முன் ஒரு அழகான உலகம் தோன்றியது. சுகமும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கை. அவளது பழைய அரண்மனை, அவளது குடும்பம், மகிழ்ச்சியான நாட்கள். ஒரு நொடி அவளது மனம் தளர்ந்தது. ஆனால் உடனே அவள் கண்களை திறந்து ஆழமாக மூச்சை இழுத்தாள். இது உண்மையல்ல, என் பாதை வேறு. அவள் மீண்டும் தியானத்தில் மூழ்கினாள். அந்த நொடியில் அவளது தவம் இன்னும் ஆழமானது. தொலைவில் கைலாஷ் மலையின் உச்சியில் அமர்ந்திருந்த சிவன். அவரது தியானத்தின் ஆழத்தில் ஒரு மிக மென்மையான அதிர்வு தோன்றியது. அது ஒரு சத்தமல்ல, ஒரு ஒளியும் அல்ல. ஆனால் அது ஒரு உணர்வு. பார்வதியின் பக்தி, அவளது அன்பு, அவளது தவம். அது பிரபஞ்சத்தை தொட்டது. சிவனின் மூடிய கண்களின் பின்னால் ஒரு சிறிய ஒளி மின்னியது. அது இன்னும் திறக்கப்படாத விழிப்புணர்வு. ஆனால் அந்த அலை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது.
இமயமலையின் அந்த அமைதியான அடிவாரத்தில் பார்வதியின் தவம் நாளுக்கு நாள் இன்னும் ஆழமாகிக் கொண்டே போனது. அவள் உடல் மெலிந்து கொண்டிருந்தாலும் அவளது உள்ளம் ஒரு அக்னி போல ஜொலித்தது. அந்த அக்னி அவளது பக்தி, அவளது தீர்மானம், அவளது அன்பு. ஒருநாள் அந்த பகுதியை சுற்றி வந்த சில முனிவர்கள் அவளை பார்த்து திகைத்தனர். அவர்கள் பல வருடங்கள் தவம் செய்தவர்களாக இருந்தாலும் இவ்வளவு உறுதியான மனதை அவர்கள் அரிதாகவே பார்த்திருந்தனர். இவள் சாதாரண மனிதர் அல்ல என்று ஒருவர் மெதுவாகச் சொன்னார். இவள் தேவி, அவள் நோக்கம் மிக உயர்ந்தது என்று மற்றொருவர் பதிலளித்தார். ஆனால் உலகத்தில் ஒவ்வொரு உயர்ந்த முயற்சிக்கும் ஒரு சோதனை இருக்க வேண்டும். அது இயற்கையின் விதி. அந்த நேரத்தில் தேவர்களின் உலகில் ஒரு அச்சம் எழுந்தது. பார்வதியின் தவம் வெற்றி பெற்றால் சிவன் விழிப்பார், அந்த சக்தி உலகத்தை மாற்றிவிடும் என்று அவர்கள் யோசித்தனர். அவர்கள் இன்னொரு சோதனையை திட்டமிட்டனர். இந்த முறை அது வெளிப்புற சோதனை அல்ல, அது மனதின் உள்ளார்ந்த சோதனை. ஒரு மாலை நேரம், சூரியன் மறையும் நேரம். வானம் சிவப்பு நிறத்தில் எரிந்தது போல இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு மென்மையான குரல் பார்வதியின் உள்ளத்தில் ஒலித்தது. பார்வதி. அவள் கண்களை திறக்கவில்லை. ஆனால் அந்த குரல் அவளது இதயத்தை தொட்டது. நீ இவ்வளவு துன்பம் அனுபவிக்க வேண்டுமா? நீ ஒரு ராஜகுமாரி, உனக்கு எல்லாம் கிடைக்க முடியும். அந்த குரல் மெதுவாக மாறியது. அது அவளது தாயின் குரலாக மாறியது. பின்னர் அவளது தந்தையின் குரலாக, மகளே, திரும்பி வா, நாங்கள் உன்னை இழந்து தவிக்கிறோம். ஒரு நொடிக்கு பார்வதியின் உள்ளம் குலைந்தது. அவள் மனதில் நினைவுகள் எழுந்தன. அவள் குழந்தையாக இருந்த நாட்கள், அரண்மனையில் சிரித்து கொண்டிருந்த தருணங்கள், அவளது குடும்பத்தின் அன்பு. ஒரு சிறிய கண்ணீர் துளி அவளது கண்முனையில் தோன்றியது. ஆனால் அடுத்த நொடியில் அவள் அந்த உணர்வை கவனித்தாள். இது உணர்வு, ஆனால் இது என் பாதை அல்ல என்று அவள் உள்ளத்தில் சொன்னாள். அவள் மெதுவாக அந்த நினைவுகளை விடுவித்தாள். அதை தள்ளவில்லை, எதிர்க்கவில்லை, வெறும் கவனித்தாள். பின்னர் அது மறைந்தது. அந்த நொடியில் அவள் ஒரு புதிய நிலையை அடைந்தாள். அவளது மனம் இனி வெளிப்புற உலகால் பாதிக்கப்படவில்லை. அது உள்ளார்ந்த அமைதியில் நிலை கொண்டது. அந்த அமைதி ஒரு கடல் போல இருந்தது. அதன் மேல் அலைகள் இருந்தாலும் அதன் ஆழம் அசையாதது. தொலைவில் சிவன் கைலாஷ் மலையில் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவளது உள்ளம் அந்த மாற்றத்தை உணர்ந்தது. இப்போது அது ஒரு மென்மையான அதிர்வு மட்டுமல்ல, அது ஒரு அழைப்பு. பார்வதியின் பக்தி இப்போது ஒரு சக்தியாக மாறியது. அந்த சக்தி பிரபஞ்சத்தின் எல்லைகளை தொட்டது. காற்று அதை சுமந்தது, மலைகள் அதை எதிரொலித்தன, நட்சத்திரங்கள் கூட அந்த அதிர்வை உணர்ந்தன. சிவனின் மூடிய கண்களின் பின்னால் அந்த ஒளி இன்னும் பிரகாசமாகியது. ஒரு கணம் அவரது மூச்சின் ஓட்டம் சிறிது மாறியது. அது மிக நுணுக்கமான மாற்றம், ஆனால் அது ஒரு தொடக்கம். இமயமலையின் மேல் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அது சாதாரண அமைதி அல்ல, ஒரு எதிர்பார்ப்பின் அமைதி. அந்த நேரத்தில் ஒரு வயதான முனிவர் பார்வதியின் அருகே வந்தார். அவர் அவளை சில நேரம் அமைதியாக கவனித்தார். பின்னர் மெதுவாக கேட்டார், குமாரி, நீ யாரை தேடுகிறாய்? பார்வதி கண்களை திறந்தாள். அவளது கண்களில் ஒரு ஒளி இருந்தது. அது வெளிச்சமல்ல, அது விழிப்புணர்வு. நான் தேடுவது ஒருவரை அல்ல, ஒரு உண்மையை என்று அவள் அமைதியாகச் சொன்னாள். முனிவர் சிரித்தார். அந்த உண்மை எங்கே இருக்கிறது என்று அவர் கேட்டார். பார்வதி ஒரு நொடி அமைதியாக இருந்தாள். பின்னர் மெதுவாக தனது மார்பை தொட்டாள். இங்கே என்றாள். அந்த பதில் கேட்டு முனிவரின் கண்களில் மகிழ்ச்சி தோன்றியது. அப்படியானால் நீ ஏற்கனவே பாதையின் பாதியை கடந்து விட்டாய் என்றார் அவர். அந்த வார்த்தைகள் பார்வதியின் உள்ளத்தில் ஒலித்தன. அவள் மீண்டும் கண்களை மூடியாள். ஆனால் இப்போது அவளது தியானம் வேறுபட்டது. முன்பு அவள் சிவனை அடைய தியானித்தாள். இப்போது அவள் சிவனாகவே தியானித்தாள். அந்த மாற்றம், அதுவே உண்மையான யோகத்தின் தொடக்கம். வானம் மெதுவாக இருண்டது. நட்சத்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றின. அந்த இரவு இமயமலை முழுவதும் ஒரு அற்புதமான ஆற்றல் பரவியது. அது ஒரு கதை அல்ல, ஒரு மாற்றம். ஒரு பெண்ணின் அன்பு, ஒரு ஆன்மாவின் தேடல், ஒரு பிரபஞ்சத்தின் விழிப்பு. அதை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கி கொண்டிருந்தது. அந்த அத்தியாயம் இன்னும் ஆரம்பித்ததுதான், ஆனால் அதன் தாக்கம் எல்லையற்றது.